தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல சச்சின் படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் ஜான் இயக்கியிருந்தாரு. நடிகர் விஜய், ஜெனிலியா, சந்தானம், வடிவேலு மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. 2005ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாச்சு. இப்ப மறுபடியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கண்டதும் வரக்கூடிய காதல் மீது நம்பிக்கை இல்லாம இருக்காங்க நாயகி ஜெனிலியா. நாயகியை கண்டதுமே காதலிக்கிறாரு நம்ம நாயகன் விஜய். இந்த மாதிரியான காதல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த காதலை மறுக்கிறாங்க ஜெனிலியா. நமக்கு பிடிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை காதலிக்க தூண்டுது அப்படின்ற மாதிரி ஜெனிலியாவை ஒன் சைடா காதலிக்க ஆரம்பிக்கிறாரு நாயகன் விஜய். விஜயனுடைய காதல் வெற்றி பெற்றதா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் மென்மையாகவும் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த சச்சின். இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா 2005ஆம் ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த திரைப்படம் தான் இந்த சச்சின். இந்த படத்துல விஜய் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் அதே நேரத்துல ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருப்பாரு. இவருடைய ஆடை வடிவமைப்பு பார்வையாளர்களை ரசிக்கிற வகையில ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா தனது குடும்பத்தனமான நடிப்பு, அதே போல காமெடியான நடிப்பின் மூலமாகவும் சிறுவர்கள் முதல் பெரியவங்களை வரைக்கும் ரசிக்கிற வகையில நடிச்சிருப்பாரு. காதல் காட்சிகள்ல நம்மள உருக வச்சிருப்பாரு. ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு நாயகன் விஜய். அதே போல ஜெனிலியா ரொம்ப வெள்ளந்தியான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. குடும்பத்தனமான நடிப்பின் மூலமா ரசிகர்களை ரசிக்க வச்சிருப்பாங்க. இவங்க ஏன் திரும்ப நடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை ஏங்க வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன அசைவுகளை கூட நம்மள ரசிக்க வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. அதே போல காமெடி நடிகர் வடிவேலு பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரையில பார்க்குற ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது தனது வழக்கமான காமெடி நடிப்புல அசைத்திருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இப்போதைய காலகட்டத்துல சமூக வலைதள பக்கங்கள்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டைலாக்குகள்லாம் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கும். ஷாலுமா இப்பவே என் கால வீர, அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சப்பப்பிங்களா இருக்கீங்க. இந்த மாதிரியான காமெடி காட்சிகள், வசனங்கள் எல்லாமே இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான காமெடி காட்சிகள்லாம் இருக்கு. அதே போல சந்தானம், பாலாஜி, ரகுவரன், மற்ற நடிகர்கள் எல்லாமே அவங்களுடைய சிறப்பான பங்களிப்பு கொடுத்திருந்தாங்க. அதே போல இந்த படத்தினுடைய இசை தேவிஸ்ரீ பிரசாத் பாடல்கள் எல்லாமே கேட்கிற வகையிலையும் பின்னணி இசை வந்து பாத்தீங்கன்னா திரைக்கதைக்கு ஏற்றவாறு ரொம்ப மென்மையா கொடுத்திருப்பாரு. பாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு ஜீவா ஒவ்வொரு பிரேமையும் ரொம்ப செதுக்கிருப்பாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விஜயும் ஜெனிலியாவும் ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய ஜான் ஒரு சாதாரண காதல் கதைய ரொம்ப கலர்ஃபுல்லாவும் ரொம்ப மென்மையாவும் சொல்லியிருப்பாரு. குறிப்பா இந்த படத்துல தேவையில்லாத அடிக்கடி சண்டை காட்சிகள்லாம் இல்லாம ரொம்ப நெருடல் இல்லாம காட்சிகள்லாம் இல்லாம சிறியவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் பார்த்து ரசிக்கிற வகையில ஒரு அழகான லவ் படத்தை, ஒரு காமெடி படத்தை ரொம்ப நீட்டா கொடுத்திருப்பாரு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். குறிப்பா இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலமா திரும்பி பார்க்கும்போது ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். படம் பார்க்காதவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான இனிமையான அனுபவத்தை கொடுக்கும். மொத்தத்துல இந்த சச்சின் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களை ரசிக்க வைக்கும். இந்த படத்துக்கு MP3 கொடுக்கிற ரேட்டிங் 5/3. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.